மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வகுப்பிலே நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிறப்பில் 9ஆம் தரத்திலே 6வது பாடத்தில் இருக்கிறோம். யார் சிறந்தவர், யார் சிறந்தவர் என்று ஒரு கட்டுரையிலே இருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான பண்புகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனிடம் தனித்துவமான பண்புகள் காணப்படுகின்றன. இன்னும் தம்மை ஏனையவரும் ஒப்பிட்டு நோக்கி தற்பெருமை பேசுவதிலேயே காலத்தை கழிக்கின்றனர். சிலர் என்ன செய்கிறார்கள், தங்கள் அதாவது ஏனையவரோடு ஒப்பிட்டு தற்பெருமை பேசுவது. நான் அப்படியானவன், என்னை போல் உத்தரவில்லை, இப்படியாக தற்பெருமை பேசுவதிலேயே காலத்தை நீங்கள் தானே, நீங்கள் தான். தற்பெருமை பேசுவதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. இதைத்தான் இந்த கட்டுரை உங்களுக்கு சொல்லுகின்றது. இங்கே என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள். அந்திசாயின் நேரம் பகல் முழுவதும் முப்பக்கதிர்களை வீசிய பகலவன். அந்திசாயின்ற நேரம் பகல் முழுவதும் முப்பக்கதிர்களை வீசிய பகலவன். விளங்குதுதானே? சூரிய வெளிச்சம் என சூரிய ஒளி கடுமையாக இருக்குது என அந்திசாயின் நேரம் அந்த வெப்பக்கதிர்களை வீசினான். இப்பொழுது என்ன செய்கிறான், தனது உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக கடற்கன்னியின் அரவணைப்பை கடலுக்குள்ள போய் மூழ்கிறான். கடற்கன்னியின் அரவணைப்பை நாடினான் என்று சொல்லப்படுது. மேற்கு வானன் செம்புளம்பாக காட்சியளித்தது. மேற்கு வானன் செம்புளம்பாக காட்சியளித்தது நாளாந்த நடைபெறுகின்ற நிகழ்வு என நாளாந்தம் நடைபெறுகின்ற நிகழ்வுகள். இதனை கண்ணுற்ற ரோஜா தன்னுள் சிரித்து கொண்டாள். ரோஜா செந்நிறம் கொண்ட அழகி என்பதை யாராலும் மறக்க முடியாது. ரோஜா செந்நிறம் கொண்ட அழகி என்ன, செந்நிறம் கொண்ட அழகி என்பதை யாராலும் மறக்க முடியாது. அவள் வாழும் இல்லமான துவாரகையின் ராஜகுமாரி என வர்ணித்தால் கூட மிகையாகாது. அவள் வாழுகின்ற அந்த இல்லம் துவாரகையின் ராஜகுமாரி, இல்லமான துவாரகை, துவாரகை என்ற அந்த இல்லத்துக்கு பெயர். அந்த இல்லத்தின் ராஜகுமாரி என வர்ணித்தால் கூட மிகையாகாது. அந்த மாதிரி அழகானவர். அதனால்தான் போலும் ரோஜாவுக்கு தலைக்கணம் அதிகம். அதனால தலைக்கணம் அதிகம். துவாரகையின் நந்தவனத்தில் மெல்லென வீசிய தென்றலுடன் சேர்ந்து நர்த்தனம் ஆடினான். இந்த ரோஜா செடி நர்த்தனம் ஆடினான். எவ்வாறு நாள் முழுவதும் ஆடி சலிப்படைந்ததுனால என்னவோ அவளுக்கு யாரையாவது சண்டைக்கு இழுக்க வேண்டும் என்று தோன்றியது. என்ன, நாள் முழுவதும் நர்த்தனம் ஆடினவள் தானே, அந்த மனத்தையும் மெல்ல வீசிய தென்றலுடன் சேர்ந்து நர்த்தனம் ஆடினாள். இவ்வாறு நாள் முழுவதும் ஆடி சலிப்படைந்ததுனாலோ என்னவோ அவளுக்கு யாரையாவது சண்டைக்கு, சிலருக்கு அப்படித்தான் வலிச்சண்டைக்கு ஆக்கள் இழுக்க வேண்டும் என்று தோன்றியது. தன் அருகே நின்ற மல்லிகையை பார்த்து பேசத் தொடங்கினார். மல்லிகையை பார்த்து பேசுகின்றார். மல்லிகை செடியை பார்த்து பேசுகிறார். ரோஜாக்கு தலைக்கணம் அறித்தது. அப்போ மல்லிகை செடியை பார்த்து பேசுகின்றார். ரோஜா என்ன மாதிரி சொல்லுகின்றார் என்பதை பாருங்கள். ஏய் என்ன மல்லிகையாளே, ஏய் மல்லிகையாளே, ஏன் என்னை முறைத்து பார்க்கிறாய்? என்னை ஏன் முறைத்து பார்க்கிறாய்? என் அழகை நீ ரசிக்கின்றாயா? என்னுடைய அழகை நீ ரசிக்கின்றாயா? அல்லது என்னை போல் நீ அழகில்லை என்பதனாலா? இப்படி கேட்குது. என்னை போல நீ அழகில்லை என்பதனாலா? நீ ஏன் இன்னும் மலராமல் மொட்டாக இருக்கிறாய்? என்ன, காலை வேளையில அல்லது மாலை வேளையில, காலையில் பூக்கும், மாலையில் முட்டாகத்தான் இருக்கும் என்ன. அப்போ மலராமல் முட்டாக இருக்கார். என்னை பார், என் அழகை பார் என்று கூறி சுற்றி சுழன்று அடித்து ஆடியது. என்னை பார், என் அழகை பார் என்று சொல்லி சுற்றி சுழந்தடித்து ஆடுகிறார். மல்லிகை மௌனமாக இருந்தான், பேசாமல் இருக்கு. ரோஜா, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? உன் வெள்ளை நிறத்தை யார் விரும்புகிறார்கள்? உன்னுடைய வெள்ளை நிறத்தை யார் விரும்புகிறார்? நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், செந்நிறம் என்ன. என்னுடைய செந்நிறம், மிருதுவான மேனி, நறுமணம் போன்றவை பற்றி எத்தனை கவிஞர்கள் பாடியுள்ளார்கள் தெரியும். எல்லா கவிஞர்களும் பாடியிருக்கிறார்கள்.
மிக அண்மையில் ஒரு சினிமாவில் கூட வந்திருக்கிறது என்ன பற்றி என்ன வந்திருக்கிறது, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ என்று வருது. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசா, உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ என்ற பாடலை நீ கேட்கவில்லையா என்று கேட்கும். சினிமா பாடலில் என்னுடைய பேர் வந்திருக்குது என்று சொல்லி அந்த ரோஜா சொல்லுது. பக்கத்தில் கனகாம்பரம், கனகாம்பரம் கோபத்துடன் கனகாம்பரம் பார்த்து சொல்லுது, அடி ரோஜா உனக்கேன் இந்த வம்பு, உனக்கேன் இந்த வம்பு, வயதில் மூத்தவளான நீ மலராக மொட்டாக இருக்கும் மல்லிகையுடன் ஏன் வலியை சண்டைக்கு போகிறாய், நீ வயதில் மூத்தரிதான், வலியை ஏன் சண்டைக்கு போகிறாய் முட்டாக இருக்கிற மல்லிகையோட. ரோஜா கனகா உனக்கேன் கோபம் பொத்து கொண்டு வருகிறது, உனக்கேன் கோபம் பொத்து கொண்டு வருகிறது, நான் மல்லிகையுடன் அல்லவா பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய அழகை கண்டு நீயும் பொறாமைப்படுகிறாயா, என்னுடைய அழகை கண்டு நீயும் பொறாமைப்படுகிறாயாண்டு கனகாவையும் அம்புக்கு இழுத்து கொண்டிருக்கின்றது. சரியோ, அப்படியே இழுத்து கொண்டு இருக்கின்றது. சரி, அப்போ பாருங்கள், பொறாமைப்படுகிறாயா கனகாம்பரம். அப்போ இப்போ கனகாம்பரம் சொல்லுது, உனக்கு மட்டும்தான் அழகுன்று என்று நினைக்கின்றாய், உனக்கு மட்டும்தான் அழகுன்று என்று நினைக்கின்றாய், நாம் பார்க்கிற கண் கொண்டு பார்த்தால், நாம் பார்க்கிற கண் கொண்டு பார்த்தால் உலகில் உள்ள அனைத்துமே அழகுதான், உலகில் இருக்கின்ற அனைத்துமே அழகுதான், உலகில் இருக்கிற அனைத்துமே அழகுதான், அதை நீ நினைவில் வைத்துக்கொள், இதை நினைவில் வைத்துக்கொள், இதை நீ நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லுகின்றோம். ரோஜா சொல்லுது, பெரிய வேதாந்தம் பேசுகிறாளாம் கனகா, பெரிய வேதாந்தம் பேசுகிறாளாம் கனகா, நீ கற்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன, முதற்கண் மற்றவர்கள் விடயத்தில் தலையிடாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள், மற்றவர்கள் விடயத்தில் நீ தலையிடாமல் இருக்க கற்றுக்கொள் என்று சொல்லுது ரோஜா. இப்போ கனகாம்பரம் சொல்லுது, அடி ரோஜா, அடி ரோஜா உன்னுடைய அழகு உன் கண்களை மறைத்து விட்டது, உன் கண்களை மறைத்து விட்டது, மற்றவர்களுடன் எப்படி பண்பாக பேச வேண்டும் என்பதையே மறந்து விட்டாய், மற்றவர்களுடன் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை நீ மறந்து விட்டாய், சற்று பொறுத்திருந்து பார், மல்லிகை மொட்டால் விரியும் போது, மல்லிகை மொட்டு விரியுந்தானே அந்த நேரம் பார், அவள் வீசும் நறுமணத்தில் நீயே மயங்கி விடுவாய், அழகு மட்டும் போதாது சிறந்த குணமும் வேண்டும், அழகு மட்டும் போதாது சிறந்த குணமும் வேண்டும் என்று சொல்லுகிறார். நக்கலான சிரிப்புடன் நறுமணத்தை பற்றியும் குணத்தை பற்றியும் நீயா பேசுகிறாய், உன்னுடைய நறுமணமும் இல்லை குணமும் இல்லை, உன்னிட்ட ரெண்டுமே இல்லை என்று அவள் சொல்லுவாள். கனகாம்பரம் குறுக்கிட்டு சொல்லுது, எனக்கு நறுமணமும் இல்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், எனக்கு நறுமணம் இல்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இந்த நந்தவனத்தில் ஒரு முறை உன் கண்களால் பார், எல்லைப்புறம் 4 எமது இனத்தையளவா இந்த வீட்டுக்காரியான ஜானகி அம்மாள் உண்டாக்கியிருக்கார். எல்லைப்புறங்கள் எல்லாத்தையும் பார், எல்லா எல்லைப்புறங்கள்லையும் அப்படியே வரிசையாக இந்த கனகாம்பரத்தை தான் வைத்திருக்கிறார்கள். அது இந்த ஜானகி அம்மாள் இந்த வீட்டுக்காரி. ஏன் இப்படி செய்தால் தெரியுமா, யாவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வேலிக்கரையெல்லாம் நட்டிருக்கிறார். எங்கள் அத்தகைய நம்பிக்கை உண்டு, இது ஒன்றே போதும் எமது குணத்தை எடுத்து எம்புவதற்கு, எனது குணத்தை எடுத்து எம்புவதற்கு இது ஒன்று போதும் என்று சொல்லுகிறார். அது சரி, இறைவன் உனக்கு சூழ முட்களை ஏன் படைத்தான் தெரியுமா, இறைவன் உன்னை சூழ முட்களை ஏன் படைத்தான் தெரியுமான்னு கனகாம்பரம் கேட்குது. ரோஜா பெருமிதத்தோடு சொல்லுது, இது தெரியாதா உனக்கு, ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற சினிமா பாடலை நீ கேட்கவில்லையா, ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற சினிமா பாடலை நீ கேட்கவில்லையா, அதற்கேற்ப இந்த துவாரகாபுரி நந்தவனத்தின் ராஜகுமாரி நான் தான் என்ற காரணத்தினால் எனக்கு பாதுகாவலர்களாக முட்களை உண்டாக்கி விட்டான் என்ற இறைவன்.
இறைவன் எனக்கு பாதுகாப்பாகத்தான் இந்த முட்களை எனக்கு உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கனகாம்பரம் கலகமெனச் சிரித்தவாறே, ரோஜா நிறமுடைய ராஜகுமாரியே தங்களை சிரந்தாழ்த்தி வணங்குகின்றேன். நீ விரைவிலே உணர்ச்சி வசப்படக்கூடியவள். ஆகவே நீ நிதானம் தவறாமல் இருப்பதற்காகவே உன்னை சூட முட்களை படைத்து விட்டான் பிரமன். நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் முட்களை படைத்து விட்டான். இதை அறிந்து கொள் என்று கனகாம்பரன் சொல்லு. ரோஜா சொல்லு, கோமா, அடி கனகா, இப்படியான கருத்துக்களை கூறி மக்களை கெடுத்து விடாதே. நான் தூய்மையானவள், எனக்கு களங்கத்தை உண்டு பண்ணாதே. நீ நந்தவனத்தின் ஓரமாக இருப்பதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீ அருகிருந்தால் உடலை குதறி எடுத்திருப்பேன், ஜாக்கிரதை என்று சொல். கனகாம்பரம், இங்கே பார், உன் மிடுக்கான பேச்சை உன்னிடமே வைத்துக்கொள். ஒன்று மட்டும் கூறுகின்றேன், கவனமாக கேட்டுக்கொள். இவ்வுலகில் வாழும் ஒவ்வொன்றும் தனித்துவமானது. குறிப்பாக மலர்கள் என்ற எமது இனத்தை எடுத்துக்கொண்டோர் ஒவ்வொரு வகையிலும் தனித்துவம் காணப்படுகிறது. நாம் எல்லோருமே அழகுடையவர்கள். நான் கூறுவது புற அழகை மட்டுமல்ல, அக அழகையும் கூட என்று சொல்லுகிறது. இன்னும் விளக்கமாக சொன்னால், அக அழகே உண்மையான அழகு. அழகுதான் உண்மையான அழகு. ஆகவே வீணாக பெருமை பேசி மற்றவர்களை மட்டம் தட்டாதே. உன்னிடமுள்ள அழகு, மனம், மென்மை போலவே ஏனைய மலரிடமும் உண்டு என்பதை மறந்து விடாதே. அதோ அந்த மல்லிகையை பார்த்தாயா? நீ கூறிய கருத்துக்களுக்கு மறு கருத்து தெரிவித்து உன்னைப் போல கொந்தளித்தாளா? அவளது நிறத்துக்கேற்ப அவள் தூய்மையானவள், பண்பானவள், அடக்கமானவள். அவளுக்கு நிகர் அவளேதான். சரி, போதும் உன் உபதேசம். மேலும் பேசி என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டது ரோஜா. ஜானகி அம்மாள் வர்றார். ரமணி வீட்டின்று வெளியே வந்து, அம்மா கூப்பிட்டீங்களா என்று கேட்கிறார். ஆமாம் ரமணி, நாளை காலையே என் சிநேகிதன் மகள் குமுதாவின் கல்யாண வைபவத்துக்கு போக வேண்டும் என கூறினேன் அல்லவா? அந்த மல்லிகை மொட்டுக்களை பறித்து அழகான 2 மாலைகளை தொடுத்து வை. மல்லிகை மொட்டுக்களை பறித்து அழகான மாலை தொடுத்து வை என்று அவர் சொல்றார். அப்படியே செய்கிறேன் அம்மா என்று அவள் போய்விட்டார். ரமணி மல்லிகை மொட்டுக்களை பறித்து தட்டிலே சேகரிக்கிறார். கனகாம்பரம் கடைக்கண்ணால் ரோஜாவை பார்க்கிறார். ரோஜாவோ தன்னையும் பறித்து ரமணிதன் கார்குழலில் நாளை சூட மாட்டாளா என்ற அங்கலாய்ப்புடன் சிறுமியை பார்க்கிறது. ரமன் ரோஜாவின் அருகே வந்து தன் தண்டினை அசைத்து பார்க்கிறார். தன்னுடைய தண்டினை, அந்த ரோஜாவினுடைய தண்டினை அசைத்து, இது நாளை உதிர்ந்துவிடும், நாளைக்கு இது உதிர்ந்து போய்விடும் என தனக்கள் முணுமுணுத்தவாறே மல்லிகை மொட்டுக்களிடம் வீட்டுக்குள் சென்று விட்டாள். கனகாம்பரம் ரோஜாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். ரோஜா அவமானத்தால் வெட்கி தனை குளித்தாள். மறுநாள் காலை கனகாம்பரம் கண்ணீர் விழித்த போது ரோஜாவை காணவில்லை. சுற்றுமென்றும் பார்த்தால் திடீரென மல்லிகையின் மனம் மூக்கை துளைத்தது. மல்லிகை நன்றாக மலர்ந்து விட்டான். அவள் ஜானகியம்மானதும் ரமணியினதும் கூந்தலை நன்கு அலங்கரித்திருந்தாள். நிறைகுடன் தளம்பாது என்பதற்கு ஏற்ப தனக்கே உரிய அழகு, பண்பு, தூய்மையாகிய பண்புகளுடன் மென்மையாக சிரித்தாள் மல்லிகையாள். தற்செயலாக பூமியை நோக்கிய கனகா ரோஜாவின் இதழ்கள் கீழே உதிர்ந்து கிடப்பதை கண்டு அதிசயித்தார்.
ரோஜாவின் இதழ்கள் கீழே உதிர்ந்து கிடப்பதைக் கண்டு அதிசயித்தான். ரோஜாவிற்காக பிரதாபப்படுவதை விட கனகாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. என்ன, மல்லிகை மல்லிகைதான், ரோஜா ரோஜாதான், மல்லிகைதான், ரோஜாதான், நான் நானேதான், நீங்கள் நீங்களேதான் என்கின்றாள் கனகா உங்களை பார்த்து. ராணி சிதம்பரநாதன் வான் துளிகள் என்ற அந்த கட்டுரையிலிருந்து இங்கே தரப்பட்டது. மிக அழகான ஒரு உருவகமான கதை. சாதாரணமாக 3 மலர்களை வைத்து எழுதப்பட்ட கதை. இங்கே உள்ள கிழக்கே இதுதான். எல்லோருக்கும் அழகு இருக்கின்றது, எல்லோருக்கும் பண்பு இருக்கின்றது, எல்லோரிடமும் என்ன நறுமணம் இருக்கின்றது, நல்ல குணங்கள் இருக்கின்றன. இவைகளைத்தான் இங்கே சொல்கிறார். அதற்காக வேண்டி நீ உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவர் என்று எல்லோரிலும் நல்ல பண்புகள் இருக்கின்றன. அந்த நல்ல பண்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து பழகிக்கொள்ள வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும் என்றே தான் இந்த கதை எங்களுக்கு உணர்த்துகின்றது. இந்த வகையில் இது மிகவும் ஒரு பிரயோசனமான மனதை தொடுகின்ற கதையாக அமைகின்றது. இந்த வகையிலே நாங்கள் என்னுடைய அரும்பதங்களை பார்த்தோமா இருந்தால், இங்கே தனித்தல் என்ற குளிரச் செய்தல், களங்கம், குற்றம், வேதாந்தம் தத்துவங்களிலே ஒன்று. இனி கிரகித்தல் பயிற்சிக்கு போவோம். கிரகித்தல் பயிற்சியை பின்வரும் வினாக்களுக்கு விடையெழுதுக என்று சொல்லுகிறார். ரோஜாவின் கர்வத்துக்கான காரணம் யாது? ரோஜா என்ன நல்ல செந்நிறமானது, எல்லோரும் விரும்புவார்கள். அந்த நிறம் நல்ல நறுமணம், ரோஜாவில் ஒரு நறுமணம் இருக்குது, அதுதான் கர்வம். தன்னை எல்லோரும் விரும்புவார்கள் என்று அந்த மாதிரியான ஒரு கர்வம். மல்லிகையுடன் ரோஜாவை சண்டையிட வேண்டாம் என்ற கனகாம்பரம் எந்த காரணத்தை முன்னிறுத்தி கூறுகின்றது? மல்லிகையின் நறுமணம் இருக்குது, அது இரவு மாலை வேளையில் அது முட்டாக இருக்கும், காலையில் தான் அது விரியும், அப்பொழுதுதான் நறுமணம் வரும். என்ன, சண்டையிட வேண்டாம் என்று எல்லோருக்கும் எல்லா பண்புகளும் இருக்கின்றன, ஒவ்வொரு பண்பும் ஒவ்வொரு இருக்குது. ஆகவே கனகாம்பரம் சொல்வது எந்த காரணத்தை முன்னிறுத்தி கூறுகின்றால், ரோஜா நீ ஒரு விதத்தில் அழகு, மல்லிகை நீ அது இன்னொரு விதத்திலே அழகு, உன்னிடமும் நறுமணம் இருக்குது, நறுமணம் இருக்குது, அது அந்தந்த வேளையில் தான் வரும், அதற்காக வேண்டி அதோட சண்டை போட வேணும் என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ ஒவ்வொருவரிடம் தனித்துவமான குணங்கள் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த கதையின் மூலம் சொல்லப்படும். கனகாம்பரம் அழகு என்பது கொடுக்கும் விளக்கம். அழகு என்பதுல புற அழகு தான் அழகல்ல, அக அழகும் அழகு. அக அழகு தான் உண்மையான அழகு என்பதை சொல்லுகின்றது. ஏன்னா இப்போ அந்த புற அழகிலே அந்த ரோஜாப்பூ என்ன செய்கிறது, அடுத்த ஒரு நாள் மட்டும் நிற்குது, அடுத்த நாள் அது அப்படியே உலர்ந்து போகுது. இங்கே மல்லிகை மேலே என்ன செய்கிறது, அடுத்த நாள் தான் விரிந்து அது நறுமணம், முதல் மொட்டாத்தான் இருக்கு, பிறகு அடுத்த நாள் காலையில் அப்படி விரிந்து நறுமணம் வீசுகிறது. அதைத்தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறார் கோயிலுக்கு, ஏன்னா நல்ல விசேஷமான நேரங்களை எடுத்து செல்லுகிறார். ஆகவே இங்கே அழகு என்பது அக அழகை சொல்லுகிறார். மற்றவர்கள் விடயங்களில் தலையிடாதிருக்கும் பண்பு தொடர்பிலே இங்கு எவ்வகையிலே விவாதிக்கப்பட்டது. ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு அழகு இருக்குது, ஒவ்வொரு பண்பு இருக்குது, ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. ஆகவே இதை நாங்கள் தலையிடப்படும். அதில் தலையிட்டமோ அது எங்களுக்கு தான் மூக்குடைப்படுது, நீங்கள் தான் மூக்குடைப்பு. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே அதைத்தான் சொல்லுவாங்க, தலையிடாதிருக்கும் பண்பு, அதாவது அதில் நாங்கள் தலையிடக்கூடாது. சாதாரணமாக ஒருவரை பார்த்து நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. நீங்கள் உங்களோட மற்றவர்களை ஒப்பிடக்கூடாது. இதைத்தான் அந்த பண்பை தான் சொல்லுவாங்க, ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்களுடைய பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள், அது வளர்த்தா போதும். நீங்கள் தான், நான் தான் அப்படி இருக்கும். ஆகவே அவ்வாறான பண்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். நற்குணன் மென்மையுடையவர் போற்றப்படுவர் என்பதனை இந்த ஆக்கம் எவ்வாறு வெளிப்பட, நற்குணம் மென்மையுடையவர் போற்றப்படுவார். இங்கே அந்த மல்லிகை பூ பேசாமல் அடங்கி போயிருக்கு. நற்குணம் மென்மை பேசாமல் இருக்கிறது. அவ்வளவுதான் ரோஜா பேசியும் ஒன்றுமே அடக்கமாக இருக்கிறது. ஆகவே அதை நினைத்து இங்கே சொல்லுகிறார். அந்த வகையிலே அடக்கம்,
ஆனால் போற்றப்படுவார், பின்னாலே போற்றப்படுவார். அந்த மல்லிகை மலைத்தான் அந்த வீட்டுக்காரியமாக மொட்டாகவே பறித்து கொண்டு போகிறார். ஏன்னா நாளைய காலையில் மனம் வீசும், அதை மலர்ந்துடும். அப்போ அப்படியான நாளைய காலையில் பார்த்தா இந்த ரோசாப்பூ என்ன செய்யுது, அப்படியே உளுர்ந்து போகுது. ஒரு நாள் மட்டும் அது இருக்கும், அங்கே உளுர்ந்து போயிடும். ஆகவே ரோஜாப்பூவை அங்கே எடுக்க இல்லை. மல்லிகை அப்படி அல்ல, அடுத்த நாளும் தான் நன்றாக இருக்கும். முதல் நாள் மொட்டாக இருந்து அடுத்த நாள் அது நன்றாக விரிந்து மனம் வீசி கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த பண்புகளை நாங்கள் இந்த நற்குணன் மென்மையுடைய போற்றப்படுவர் என்ற பண்பு இந்த கதையின் மூலம், கட்டுரை மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. என இந்த ஆக்கத்துக்கு பொருத்தமான பழமொழிகளை நீங்கள் தேடி எடுத்து எழுதலாம். வகுப்பறையிலே இவற்றை செய்து பார்க்கலாம். இனி அடுத்ததாக நாங்கள் வினைச்சல் 2 வினைச்சல் 2 என்ற பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். தன்வினை புறவினை என்ற பகுதி. நாங்கள் மொழி பயிற்சியிலே தன்வினை புறவினை, தான் செய்கிறது தன்வினை, புறவினை பிறரால் செய்யப்படுவது புறவினை. இப்போ பாருங்கள், 2 வாக்கியங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை பார்த்தீர்கள் என்றால் அந்த தன்வினை புறவினை வடிவ விளங்கும். தம்பி உணவை உண்டான், தம்பி உணவை உண்டான் தன்வினை. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டினாள். இங்கே செயற்பாடு ஒன்றுதான். தம்பி உணவை உண்டான்னா அவனையும் சாப்பிட்றான். இங்கே குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினான், இங்கேயும் சாப்பாடு தான் நடக்கும், உணவு. அங்கே தம்பி உணவை உண்டான், இங்கே தாய் உணவை ஊட்டினான். அப்போ ஒரு இது புறவினை. தம்பி உணவை உண்டான் தன்வினை. தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டினாள் என்ற ஊட்டினாள் யார்? தாய். வேறுகிறாள். அப்போ இப்படி இங்கே வாக்கியங்களில் தன்வினை புறவினை என்பது வருகிறது. முதல் வாக்கியத்தில் உண்டான் என்பது தம்பியாகிய கர்த்தா செய்த வினையை உணர்த்திருக்கின்றது. இரண்டாவது வாக்கியத்திலே வினையின் கருத்தா நிகழ்த்தி இருந்தாலும் வினையின் பயனானது கர்த்தாவை அன்றி புரிதொன்றை சேர்கின்றது. முதல் வாக்கியத்திலே வினை அடியாலை உணர்த்தப்படும் செயல் கர்த்தா தானே செய்தபடினால் அதனை தன்வினை என்று உள்ளார். கர்த்தா தானே செய்கின்றபடினாலே அதை தன்வினை என்பார். இரண்டாவது வாக்கியத்தில் ஊட்டியவள் தாயானபடினாலே அதன் பயனானது குழந்தையை அடைந்தது. ஆகவே ஊட்டினாள் என்பது புறவினை. ஊட்டினாள் என்பது புறவினை. முதல் வாக்கியத்தில் வினையை நிகழ்த்துவனே வினையின் பயனை அடைகிறான். முதல் வாக்கியத்திலே வினையை, அதாவது வினையை நிகழ்த்துவனே வினையின் பயனையும் அடைகிறான். அது தன்வினை வாக்கியம். அடுத்தது இவ்வாறு வினையின் பயனை கருத்தா அல்லது எழுவாயை சேருமாய் அது தன்வினை வாக்கியம். இரண்டாவது வாக்கியத்திலே வினையின் பயனான அதனை நிகழ்த்திய கர்த்தாவியாகிய தாயை அன்றி பெரிதொன்றை அடைந்தது. அவ்வாறு புறவினை என்பது வினை நிகழ்த்துபவன் அன்றி, அதாவது வினையின் பயனை அடையாமல் புரிதொருவர் அந்த புரிதொன்றினை அடைதலால் பிபி என்ற புறவினைக்குரிய விதிகள் இந்த இலக்கண நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் பார்க்கலாம். என்ன மாதிரி என்று சொன்னால், முதல் வாக்கியத்திலே வினையை நிகழ்த்துவதே வினையின் பயனை அடைகிறார். அது படிவா விளங்கு. இவ்வாறு வினையின் பயனை கருத்தா அல்லது எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனப்படும். அவ்வகை தன்வினை வாக்கியம் அப்படித்தான். அதாவது தம்பி உணவை உண்டான், சரிதானே. இரண்டாவது வாக்கியத்தில் வினையின் பயனான அதனை நிகழ்த்திய கர்த்தாவாகிய தாயை அன்றி புரிதொன்றை அடைந்தது, குழந்தையை அடைகிறது. அதாவது புறவினை என்பது வினை நிகழ்த்துபவன் தானே வினையின் பயனை அடையாமல் புரிதொருவர் அல்லது புரிதொன்று பயனை அடைதல். அதாவது பிபி என்ற புறவினைக்குரிய வீதிகள் இலக்கண நூல்களை விதைக்கின்றனர். உதாரணமாக ஆசிரியர் ஒப்படைகளை செய்வித்தார், இது பிபி. செய்வித்தார் பி வீதி வெற்றி வந்தபடினாலே புறவினை. செய்வித்தார், ஆசிரியர் செய்வித்தார். ஆசிரியர் பாடங்களை படிப்பித்தார், இதுவும் பாடங்களை படிப்பித்தார், பாடங்களை படிப்பித்தார் பி மீதி வெற்றி வந்திருக்கின்றது. இது புறவினை வாக்கியங்கள். இது பிபி என்றது புறவினைக்குரிய அந்த வீதிகளாக அமைகின்றன. தன்வினையாகவும் புறவினையாகவும் அமையும் வகையிலே பின்வரும் வினைச்சொற்களை கொண்டு வாக்கியங்களை அமைக்க சொல்லி இருக்கின்றனர்.
ஆகவே இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பார்க்கலாம். கரை ஏரி என்ன கரை எரி கடு என்றதும் அழி முறி என்று சொல்லப்படுகின்ற இந்த சொற்களை நீங்கள் பயிற்சிகளாக வீடுகளில் செய்து பார்த்தீங்கன்னா தன்வினையாகவும் புறவினையாகவும் அமையுமாகும். அதாவது தம்பி உணவை உண்டான் என்ற தன்வினை என்ன, தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டினாள் என்று சொல்வது அது புறவினை வாக்கியமாக அமைகிறது மாதிரி இந்த கரை எரி என்ற இந்த வினை அடிகளை கொண்டு நீங்கள் தன்வினையாகவும் புறவினையாகவும் அமையும் வகை வாக்கியங்களை அமைக்க வேண்டும். இது உங்களுடைய பயிற்சியாக அமைகின்றது. இவற்றை நீங்கள் வகுப்பறையிலே செய்யலாம், வீடுகளிலே செய்து பார்த்து நீங்கள் அடுத்த வகுப்பிலே உங்களை நாங்கள் சந்திக்கலாம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.